ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1 மேக்னட்டிசம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம மேக்னெட்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்ஸ். மேக்னெட்ஸ் வந்து எப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். கீழே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். About 2500 years back in a place named Magnesia in Greek. ஸோ க்ரீக்கில் வந்து மெக்னீஷியா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஓகே, 2500 years முன்னாடி. மேக்னஸ் வாஸ் ரியரிங் ஹிஸ் கோட்ஸ். ஸோ மேக்னஸ் அப்படின்ற பையன் என்ன பண்ணிட்டுருந்தா, அவனோட கோட்ஸ் ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருக்கான். ஓகே, நேப். ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான், அவன் தூங்கிடுறான். நேப் அப்படின்றது வந்து தூங்குறது. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, this iron capped stick stuck on the rock and stood erect. ஸோ மேக்னஸ் வச்சிருந்த ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக்கோட எண்டில் வந்து என்ன இருந்திருக்கு, அயன் மெட்டீரியல் இருந்திருக்கு. ஓகே, அயன் கேப் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த ராக்கோட ஸ்டிக் ஆயிடுச்சு, ஒட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. ஓகே, ஹிஸ் அயன் நெயில்டு பூட்ஸ் ஆல்சோ ஸ்டக் ஆன் த ராக். அவனோட ஸ்லிப்பர்ஸும் என்ன ஆகுது, அந்த ராக்லேயே ஒட்டிடுச்சு. ஓகே, ஸ்டிக் ஆயிடுச்சு. அவன் வந்து பயந்துட்டான். ஓ, வாட் இஸ் திஸ்? ஸோ மேக்னஸ்க்கு இப்போ என்ன நடக்குதுன்னே புரியலை. த என்டையர் வில்லேஜ் அசம்பிள் தேர் அண்ட் வண்டர்ட். ஸோ அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள் எல்லாரும் வந்து அதை பார்க்குறாங்க. இப்படி வந்து அந்த ஸ்டிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, டெஃபினைட்லி திஸ் இஸ் அ மேஜிக்கல் ராக். இது வந்து ஒரு மேஜிக்கல் ராக், அதனால தான் இப்படி வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மேக்னெட்னா என்னன்னே தெரியலை. திஸ் இஸ் த மெக்னிஃபிஷியன்ட் பவர் ஆஃப் காட். இது வந்து கடவுளோட ஒரு பவர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேறு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நோ, சம் அதர் ரீசன்ஸ் மைட் பி தேர். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பீப்புள் வண்டர்ட் அபவுட் திஸ் இன்சிடென்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எக்ஸ்பிரஸ்ட் தேர் வியூஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காட்சியை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, அவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒருத்தங்களும் வந்து இதில் எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாட் மைட் பி த ரீசன் ஃபார் த ஸ்டிக் டு கெட் ஸ்டக் ஆன் த ராக். ஸோ இந்த ஸ்டிக் வந்து அந்த ராக்ல ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன வந்து ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், யூ ஆர் ரைட், திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் ராக். இது வந்து என்னது, அந்த ராக் ஃபுல்லாக வந்து மேக்னெட்டிக் ராக் இருக்குது. ஓகே, அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ராக்ல இருக்குது. People found it attracting not only for the stick of magnets but also for all the materials made of iron. So people வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அந்த ராக் வந்து ஸ்டிக்கை மட்டும் அட்ராக்ட் பண்ணல, எந்த மெட்டீரியல் வந்து அயனால் செஞ்சுருக்காங்களோ அந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து அது அட்ராக்ட் பண்ணுது. More rocks of these kinds were found worldwide. ஸோ இதே மாதிரி நிறையா ராக்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. These magnetic rocks were named magnets and the ore is called magnetite after the name of the boy Magnus. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிற ராக்குக்கெல்லாம் அவங்க மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அந்த மெட்டீரியலுக்கு வந்து அவங்க என்ன பேர் சொல்கிறாங்க, மேக்னெடைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மேக்னடைட் அப்படின்றது வந்து அந்த மேக்னஸ், அந்த பாய் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான், அதனால அவனோட பேரை வச்சு மேக்னடைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு கம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் த பிளேஸ் மேக்னீஷியா இன் விச் இட் வாஸ் ஃபவுண்ட். ஸோ இந்த பேர் வந்து அந்த பிளேஸில் தானே கண்டுபிடிச்சாங்க, ஸோ அதையும் வச்சு வந்து அவங்க வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்னீஷியா அப்படின்ற பிளேஸ்னால வந்து அந்த பேர் வந்து அந்த ராக்குக்கு வந்துச்சு. Magnetite was the ore with attracting property found in that region. Magnetites are natural magnets. They are called magnetic stones. So magnetite என்னது அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு ஓர், ORE. ஓர் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸை வச்சு உங்களால் வந்து ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஸோ அந்த மேக்னடைட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேக்னெட் செய்யலாம். ஓகே, அதனால தான் வந்து அதை வந்து ஓர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மேக்னடைட் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். ஸோ மேக்னடைட் வாஸ் த ஓர் வித் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி. அந்த ஓருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்து, நேச்சுரலாகவே வந்து அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. ஸோ மேக்னடைட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஆர் கால்ட் மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ். ஸோ மேக்னடைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
natural magnets do not have a definite shape. ஸோ இந்த நேச்சுரலாக அக்கர் ஆகிற இந்த ஓர் மேக்னடைட் அப்படின்ற ஓருக்கு வந்து ஒரு ஷேப்போ எதுவுமே இருக்காது. ஓகே, சின்ஸ் தே ஆர் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் டைரக்ஷன், தே ஆர் ஆல்சோ கால் லீடிங் ஸ்டோன்ஸ் ஆர் லோட் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த மேக்னெட்ஸை வந்து அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்ற டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, லீடிங் ஸ்டோன்ஸ் இல்லைனா லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஒரு நீடில் இருக்கும், அது வந்து கரெக்டாக நமக்கு டைரக்ஷன் காமிக்கும். அது எப்படி மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்னெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ மேக்னெட் வந்து டிஃப்ரெண்டான ஷேப்ஸில் வந்து செய்ய முடியும். என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆஃப்டர் லேர்னிங் த மெத்தட் ஆஃப் சேஞ்சிங் த பீஸ் ஆஃப் அயன் இன்டு மேக்னடைசேஷன், we have been making and using several kinds of magnets. ஸோ எந்த ஒரு அயன் பீஸுக்கும் நம்ம வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும், அதாவது ஒரு அயனால் வந்து அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஒரு அயன் பீஸ் எடுத்து அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து அதால் எந்த அயன் ஆப்ஜெக்டையும் அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும் நம்மளால். ஸோ இந்த மாதிரி மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய மேக்னெட்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. Such man-made magnets are called artificial magnets. ஸோ இந்த மாதிரி நம்மளே உருவாக்குற மேக்னெட்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, பார் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட் அண்ட் நீடில் மேக்னெட் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ ஜென்ரலாக நமக்கு யூஸ் பண்ணுற மேக்னெட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார் மேக்னெட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது ஹார்ஸ் ஷூ மேக்னெட், இது நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். இது வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இது என்னது ஹார்ஸ் ஷூ மேக்னெட். அடுத்தது ரிங் மேக்னெட், அடுத்தது நீடில் மேக்னெட். இதுதான் வந்து நம்ம காம்பஸில் யூஸ் பண்ணுவோம் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஜென்ரலாக ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஓவல் ஷேப், டிஸ்க் ஷேப்ஸ், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ இது வந்து ஓவல் ஷேப் மேக்னெட், இது டிஸ்க் ஷேப் மேக்னெட், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மேக்னெட்ஸ். ஓகே, இதெல்லாம் கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் அப்படின்றது வந்து அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸ். ஓகே, அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸ். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து அட்ராக்ட் பண்ண முடியாத மெட்டீரியல்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Substances which are attracted by magnet are called magnetic substances. ஸோ எந்த சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து நம்ம மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனோடனே அட்ராக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து என்னது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அயன், கோபால்ட், நிக்கல் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து என்னது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து மேக்னெட் கிட்ட கொண்டு போனோடனே டக்குன்னு அட்ராக்ட் ஆகிக்கும். ஓகே, substances which are not attracted by magnet are called non-magnetic substances. ஸோ மேக்னெட்டை கிட்ட கொண்டு போனாலும் அட்ராக்டே பண்ண முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து என்னது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேப்பர், பிளாஸ்டிக் ஆர் கால்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த பேப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து மேக்னெட் கிட்ட கொண்டு போனால் கூட அதால் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் என்னது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி புரியறதுக்காக இங்கே ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் மேக்னெட்ஸ் you will need to use iron fillings again and again. ஸோ இந்த மேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணுனால என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அயன் ஃபில்லிங்ஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அயன் மெட்டீரியல்ஸ். யூ கேன் டூ திஸ் பை பிளேசிங் அ மேக்னெட் இன் அ பைல் ஆஃப் சாண்ட் அண்ட் டேர்னிங் இட் அரவுண்ட் இன் த சாண்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் எடுத்துக்கணும் கையில். ஸோ அந்த மேக்னெட்டை வந்து சாண்ட் இருக்கிற, அதாவது மண் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது கையில் வச்சு நீங்கள் வந்து சாண்டு கிட்ட வச்சு அதை சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே அந்த சாண்டில் இருக்கிற குட்டி குட்டி அயன் ஃபில்லிங்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா உங்களோட மேக்னெட்டில் வந்து ஸ்டிக் ஆயிரும். ஸ்மால் பீசஸ் ஆஃப் அயன் ப்ரெசன்ட் இன் த சாண்ட் வில் ஸ்டிக் ஆன் டு த மேக்னெட். ஸோ அந்த சாண்டில் இருக்கிற குட்டி குட்டி அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் உங்களோட மேக்னெட்டில் வந்து ஒட்டிடும். இஃப் யூ cannot find sand, you can look for iron pieces in clayey soil as well. ஸோ உங்களுக்கு மண் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து களிமண் இருக்கிற சாயில், அந்த சாயிலில் கூட உங்களால் வந்து இந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. If you don't have iron filings, you can collect small pieces of iron
and they will serve the purpose as well. ஸோ அயன் ஃபைலிங்ஸ் அப்படின்றது என்னன்னா ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அயன். ஓகே, அது வந்து எப்படி சொல்கிறது, பவுடரி அயன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாக் கலரில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து பவுடரி அயன், அது அயன் ஃபைலிங்ஸ். ஓகே, ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அயன் தான் வந்து அயன் ஃபைலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட நீங்கள் அயனோட பார்ட்டிகல்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு அதே ஒர்க் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, மேக்னெட்டிக் போல்ஸ். ஸோ போல்ஸ் அப்படின்றது வந்து பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. பிளேஸ் சம் அயன் ஃபைலிங்ஸ் ஆன் அ பேப்பர். பிளேஸ் அ பார் மேக்னெட் ஹாரிசான்டலி இன் த ஃபைலிங்ஸ் அண்ட் டர்ன் இட் ஓவர் அ ஃபியூ டைம்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் அயன் ஃபைலிங்ஸ் போட்டுக்கோங்க. பார் மேக்னெட் அப்படின்றது வந்து ஒரு மேக்னெட். ஓகே, பார் மேக்னெட் எப்படி இருக்கும்னா ஹாஃபாக டிவைடாக இருக்கும். ஸோ இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். ஓகே, ஸோ 2 போல்ஸ் இருக்கும் பார் மேக்னெட்டில். ஸோ அந்த மாதிரி 2 போல்ஸ் இருக்கிற மேக்னெட், ஒரு பார் மேக்னெட் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த பேப்பரில் வந்து ஹாரிசான்டலாக பிளேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அதை லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மேக்னெட்டில் வந்து எந்த இடத்துலலாம் வந்து அந்த அயன் ஃபைலிங்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கும், நிறையா அட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் நோ ஃபைலிங்ஸ் ஸ்டிக்கிங் டு இட். ஸோ எந்த பார்ட்டில் வந்து ஃபைலிங்ஸ், அயன் ஃபைலிங்ஸ் வந்து ஸ்டிக்கே ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த பார்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட் those attract the largest amount of iron filings are called as its poles. ஸோ இந்த பார் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் எங்கேயுமே வந்து அட்ராக்டே ஆயிருக்காது அயன் ஃபைலிங்ஸ். ஓகே, இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் வந்து நிறைய அயன் ஃபைலிங்ஸ் அட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலலாம் வந்து அயன் ஃபைலிங்ஸ் நிறைய அட்ராக்ட் ஆயிருக்கு ஒரு பார் மேக்னெட்டில், அதுதான் வந்து என்னது, அதோட போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The attractive force of the magnet is very large near the 2 ends. ஸோ இந்த 2 எண்ட்லேயும் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து அங்கே தான் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, தீஸ் ends are called as its poles. ஸோ இந்த 2 எண்டை தான் என்ன சொல்லுவாங்க, போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று வந்து நார்த் போல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பார் மேக்னெட்டில். இஃப் யூ ஹாவ் அ ஹார்ஸ் ஷூ மேக்னெட் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் மேக்னெட் அட் ஹோம், ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஹார்ஸ் ஷூ மேக்னெட்டோ இல்லை வேறு ஏதாவது மேக்னெட்ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் இட்ஸ் போல்ஸ் பை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு எது போல், எங்கெங்கெல்லாம் அந்த போல்ஸ் இருக்குது அந்த மேக்னெட்டில் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள், ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் வித் அ மேக்னெட். ஸோ ஒரு மேக்னெட்டை வச்சு எது நார்த், எது சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அந்த டைரக்ஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Tie a piece of thread to the center of a bar magnet and suspend it. ஸோ இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்து அதோட கரெக்ட் எக்ஸாக்ட் சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு த்ரெட்டு கட்டி நீங்கள் வந்து அதை ஹேங் பண்ணுறீங்க. நோட் இன் விச் டைரக்ஷன் த மேக்னெட் ஸ்டாப்ஸ். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த டைரக்ஷனில் வந்து அது ஸ்டாப் ஆகுது, எக்ஸாக்டாக நிற்கிது அப்படின்றத வந்து பாருங்கள். ட்ரா அ லைன் ஆன் அ ஷீட் ஆஃப் கார்ட்போர்ட் or the table along the direction in which the magnet stops. That is a line parallel to the bar magnet. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேக்னெட் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா அது எங்கே நிற்கிது அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ எந்த டைரெக்ஷனில் நிற்கிது அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அதுக்கு பேரலாக அது கீழே வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை டேபிள்லேயோ வந்து அந்த லைனை, அந்த பார் மேக்னெட் எப்படி நிற்கிதோ அதே மாதிரி ஒரு லைனை வந்து கீழே ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Turn the magnet gently let it come to stop again. ஸோ இப்போ வந்து நீங்கள் லைட்டாக அந்த மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணி பாருங்கள், லைட்டாக வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள். அண்ட் லெட் இட் கம் டு ஸ்டாப் அகெயின். மறுபடியும் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ரிப்பீட் இட் 3 to 4 times. ஸோ இதே மாதிரி நீங்கள் திருப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Does the bar magnet stop in the same direction each time? ஸோ மறுபடியும் அது வந்து எக்ஸாக்டாக அதே பொசிஷனில் தான் வந்து நிற்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதே டைரெக்ஷனில் தான் நிற்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எக்ஸாக்டாக அதே டைரெக்ஷனில் தான் நிற்கும். இன் விச் டைரெக்ஷன் டஸ் த மேக்னெட் ஸ்டாப் எவ்ரி டைம். ஸோ எல்லா தடவையும் வந்து அந்த மேக்னெட் எந்த டைரெக்ஷனில் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் இஸ் ரஃப்லி த நார்த் சவுத் டைரெக்ஷன். ஸோ நார்த் டு சவுத் டைரெக்ஷனில் தான் வந்து எப்பயுமே அந்த மேக்னெட் வந்து நிற்கும். த எண்ட் ஆஃப் த மேக்னெட் that points to the north is called the north pole.
ஸோ நார்த் டைரெக்ஷனில் நிற்கிற அந்த போலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. த எண்ட் தட் பாயிண்ட்ஸ் டு த சவுத் இஸ் கால்ட் த சவுத் போல். ஸோ சவுத் சைடு சவுத் டைரெக்ஷன் பார்த்து நிற்கிற அந்த மேக்னெட்டோட ஒரு எண்ட் பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. A freely suspended magnet always comes to rest in north south direction. ஸோ ஒரு ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு மேக்னெட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட் எப்பயுமே என்ன பண்ணும் நார்த் சவுத் டைரெக்ஷனுக்கு வந்து தானாக நின்றும். ஓகே.